ஓகே, போன கிளாஸ் நம்ம பார்த்தது எப்படி ஒரு கண்ட்ரி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நம்ம இதில் எப்படி வந்து எடிட் அப்புறம் delete பட்டன் யூஸ் பண்ணி எப்படி அதை delete பண்ணுறது, அப்புறம் எடிட் பண்ணுறது பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் 2 ஐக்கான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு நான் அதை delete பண்ணும்போது அது delete ஆயிடும். ஓகே, இதில் சிங்கப்பூரே இல்லை. ஓகே, அப்புறம் வந்து நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். இது கனடா வந்து கனடா 1 அப்படி மாற்றணும். வந்து எடிட் கண்ட்ரி this should not be here. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அந்த ஃபைல் வந்து இது எடிட் ஆயிருக்கு, பட் இந்த எரர் வரக்கூடாது. கனடா ஒன்று மாற்றியாச்சு இல்லையா? தட்ஸ் ஃபைன். நம்ம எடிட் ஆகுது. ஓகே, திருப்பி இந்த கனடா வந்து கனடா ஒன்ல இருந்து ஜஸ்ட் கனடா மாற்றிட்டு எடிட் கண்ட்ரி ஒர்க் ஆகுது. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்ட் சேம் வே எப்படி நம்ம வந்து ஆட் கண்ட்ரி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கு கிளாஸ்ல. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது என்னுடைய ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த வார் டம்ப் மேல உள்ள கோட் எடுத்துடுறேன். சரி. Oh, that's a fine one. இந்த கோட் இருக்கும். வார் டம்ப். ஓ, இங்க இருக்கு. எடுத்துட்டேன்னா ஆட் கண்ட்ரில போயிட்டு எடுத்து வார் டம்ப் இந்த கோட் எடுத்துட்டா இதை நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, நான் இந்த ப்ரௌசர் கேஷ் வந்து சில டைம் ப்ராப்ளம் இருக்கும். அப்போது நான் வந்து கமாண்ட் ஏ கமாண்ட் சி போட்டுட்டு ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டு குரோம்ல போயிட்டு நியூ இன்காக்னிட்டோ விண்டோ. ஓகே, இதுக்கும் நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற நியூ டேபுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து எப்பொழுதுமே ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த ஏதாவது கேஷ் ஏதாவது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிடும். சரிங்களா? சில டைம் வந்து நீங்கள் கோடு ஒர்க் பண்ணும்போது இந்த கோடு வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கும்போது எரர் காட்டும். என்ன காரணம்னா, அந்த கோடு பழைய கோடா இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நீ புதுசாக சேஞ்ச் பண்ணது அந்த எரர் வந்து காட்டாது இம்மீடியட்டா. ஸோ இப்போ வந்து இதில் PHP 17 ப்ராப்ளம். நேராக போயிட்டு வால்டம் கண்ட்ரிஸ் எடுத்துடலாம். 25 model.php 25. இங்கே எதுவுமே ப்ராப்ளம் இல்லையே. என்ன ப்ராப்ளம் இல்லை. இண்டெக்ஸ் add countries should start. Okay,
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டெலிட் பார்க்கலாம். அது கொஞ்சம் ஈஸி. சரிங்களா? டெலிட் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் வந்து டெலிட் பட்டன் ஆட் பண்ண போறோம். ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் கண்ட்ரி ஐடம். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணும்போது நம்ம ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணும்போது நம்ம எங்க வரோம்னா இதே index.phpங்கிற இதுக்கு வரோம். ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி. பட் அந்த ஐடி வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஐடி வந்து டெலிட் ஐடின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ண போறோம். ஓகே. அப்புறம் அதே index.phpல நம்ம இங்க கெட் ஐடி மாதிரி இன்னொரு இஃப் எழுதி ஓகே இப்போ டெலிட் ஐடி வந்து கெட் ஆயிருக்கா, டெலிட் ஐடி வந்து இங்க இருக்கான்னு பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு அந்த அதுக்கான விஷயங்களும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் டெலிட் பண்ணி ஆட் பண்ணலாம். இது எங்க போய் ஆட் பண்ணலாம், இந்த லிஸ்ட் எங்க இருக்குன்னா கண்ட்ரி லிஸ்ட் வியூ இல்லையா? இதுதான் வந்து நமக்கு இந்த லிஸ்ட் தான் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்குது, சிங்கப்பூர் கனடான்னு சொல்லிட்டு. இதுல வரிசையா எழுதிட்டே போலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ண போறேன், இது வந்து லிஸ்ட், இந்த டெக்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா என்ன நடக்கும்னு இந்த ஆங்கர் டேக் சொல்றோம். அதுக்கப்புறம் கீழே எக்கோ போட்டு இதுதான் வந்து டெலிட். ஓகே. இதுக்கு வந்து டெலிட்டுக்கு வந்து இந்த ஒரு HTML என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு பேர் வந்து HTML என்டிட்டி. இது என்னன்னா ஒரு ஒரு ஸ்பெசிபிக் கோடு ஒன்று இருக்கும். இந்த கோடு கொடுத்தா HTML ப்ரௌசர்ல அது ஒரு ஐக்கானா கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணா உங்களுக்கு இது எப்படி போய் எடுக்கலாம்னு ஜஸ்ட் போயிட்டு HTML என்டிட்டின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராஷ் கேன் வேணும். ட்ராஷ் கேன் இந்த ட்ராஷ் கேன் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், ஏதாவது வெப்சைட். அதில் பார்க்கும்போது HTML என்டிட்டின்னு இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நிறைய ஆப்ஷன் இருக்கு. நமக்கு தேவை HTML என்டிட்டி. ஏன்னா நம்ம HTML கோடு தான் வந்து இங்கே எடுக்க போறோம் இல்லையா? இந்த கோடு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அது நிரந்தரமான கோடா சார்? அது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும்? ஆமா, இது அப்படிதான் இருக்கும். இது ரொம்ப சேஞ்ச் ஆகிறது ரொம்ப ரேர். இப்போ ப்ரௌசர்ல வந்து இது ஸ்டாண்டர்ட். ப்ரௌசர்ல ஐகான் சேஞ்ச் பண்ணும்போது சில ப்ரௌசர்ல இந்த ஐகான் அவைலபிள் இல்லாம இருக்கலாம். ஏன்னா இப்போ ஓல்டு ப்ரௌசர்லாம் இருக்கு இல்லையா, IE இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8, அப்புறம் வந்து இப்போ இந்த குரோமே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 63 இருக்கு. ஓகே. இது வந்து 64 பிட். அதுக்கப்புறம் இது வந்து 50 இல்லை 40 ரொம்ப பழசா இருந்துச்சுன்னா இந்த ஐகான் அவைலபிள் இல்லாம இருக்கலாம். ஓகே. பட் நான் செக் பண்ணிட்டேன், இது அவைலபிள். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். செமிகோலன். எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். ஓகே. எனக்கு வந்து இந்த இந்த நேம் ஃபர்ஸ்ட், இதுதான் நேம் இல்லையா, இந்த நேம் வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு ட்ராஷ் கேன் வரணும். அப்போ என்ன பண்ண போறோம், இந்த பிரேக் டேகை எடுத்துட்டு எடுக்கும்போது ரெண்டுமே ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லைன் முடிஞ்சோன்னா இந்த பிரேக் டேக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பக்கத்துல ட்ராஷ் கேன் வரும், பக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரேக் அடுத்த லூப் வரும்போது போகும். ஓகே. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு ட்ராஷ் கேன். பட் நம்ம இந்த ட்ராஷ் கேன் எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னு என்ன நடக்கும்னா டெலிட் ஆகும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றேன்னா ஆங்கர் டேக் எழுதுறேன் அதுக்கு. ஓகே. ஆங்கர் டேக் சுற்றி ஒரு ஆங்கர் டேக், அப்பதான் வந்து பட்டன் மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆங்கர் டேக், அப்புறம் எண்டிங் டேக் போட்டேன். அப்புறம் இதுக்கு href. இதை கிளிக் பண்ணோன்னு எங்க போகணும் அப்படின்னு சொல்றேன். ட்ராஷ் கேனை கிளிக் பண்ணும்போது எங்க போகணும், இதுதான் நம்ம மீன் பண்றோம். அந்த கண்ட்ரி நேமை கிளிக் பண்ணும்போது எங்க போகுதுன்னு சொல்றோம். இந்த கண்ட்ரி நேம் கிளிக் பண்ணும்போது நம்ம ஐடி வந்து மேலே ஆட் பண்றோம்.
அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஐடியை இங்க கெட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். இங்க போயிட்டு அதே இண்டெக்ஸ் PHP ஒரே ஒரு விஷயம் தான் மாறப்போகுது. ஐடிக்கு பதிலாக டெலிட் ஐடின்னு கொடுக்குறோம். ஐடி ஓகே, இதுதான் வந்து க்ளூ. ஓகே, எப்பொழுதுமே இந்த கெட், இப்போ நீங்க கெட் கொடுக்கும்போது ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து கண்ட்ரி டீட்டெயில், இது டீட்டெயில ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இது இஃப் இஸ் செட் கெட் டெலிட் ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இப்போ வந்து டெலிட் ஒரு விஷயத்த டெலிட் பண்ணணும், அந்த அந்த நம்பர்ல உள்ள அந்த பேராமீட்டர் இல்லையா, அந்த பேராமீட்டருடைய வேல்யூ என்னவா இருக்கோ அந்த வேல்யூல உள்ள இண்டெக்ஸ் வேல்யூல உள்ள அந்த அரேல உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம டெலிட் பண்றோம். ஓகே, இது 3 இருந்துச்சுன்னா செஷன் கண்ட்ரிஸ்ங்கிற அரேல தேர்ட் எலிமெண்டா இந்த அரே இருக்கும், இந்த கண்ட்ரி. அப்போ வந்து அது டெலிட் ஆயிடும். ஓகே, நம்ம அதை எப்படி டெலிட் பண்ணாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா டெலிட் ஐடி, அப்புறம் ஈக்குவல்ஸ் ஒரு சேம் தான், நம்ம என்ன இங்க பண்ணிருக்கோம் அதே தான். டாட் இண்டெக்ஸ் டாட் செமிகோலன். இந்த கோட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இதுல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல டபுள் கோட்ஸ், எண்டிங்ல டபுள் கோட்ஸ் இல்லையா, இதான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஏன்னா இங்க முடிக்கும் போது இங்க எதுக்குன்னா இங்க அடுத்தது வந்து PHP வேரியபிள் ஆட் பண்ணும்போது நம்ம இங்க முடிக்கிறோம். இதுக்குள்ள நம்ம இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்ட்ரிங் எதிர க்ளோஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம இங்க ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த கோட் எதுக்குன்னா இது வந்து இந்த href உடைய attribute வேல்யூ. ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். பேக் போயிட்டு ரீஃப்ரெஷ். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே index.phpல கொஸ்டின் மார்க் டெலிட் ஐடின்னு வரணும். ஓகே, எப்படி நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஐடி ஈக்குவல்ஸ் 0 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் இதை இந்த டெலிட் பண்ண கிளிக் பண்ணும்போது டெலிட் ஐடி 0. ஓகே, இது delete id 1, delete id 2, delete id 3. ஓகே, that's good. அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு ஒரு கண்டிஷன் எழுதணும். இஃப் இருக்கு, இது வந்து கெட் டீடைல்ஸ் வியூ, அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் ஆட் கண்ட்ரிக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம். எல்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து ஒரு டைமும் இந்த பேஜ் கால் பண்ணும்போது ரன் ஆகும். ஓகே, இந்த பேஜ் கால் பண்ணதுனா நம்ம இந்த ஆங்கர் டேக் போகும்போது இந்த பேஜ் கால் ஆகும். அப்ப என்ன பண்ண போறேன், இதை ப்ரெஸ் பண்ணும்போது index.php delete ஐடிங்கிற அந்த பேராமீட்டர் செட் ஆயிடுது. அப்போ திருப்பி இதே index.php தான் இருக்கும், ஏன்னா அதான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம இங்க இன்னொரு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். எல்ஸ் இஃப் இது எதுக்குன்னா delete country. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சேம் திங். இப்போ இந்த பேஜ் வந்து ரன் ஆகும்போது இந்த ஐடி இந்த பேராமீட்டர் வந்து செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். யூஆர்எல்ல இது செட் ஆயிருந்தா எக்கோ, இனிஷியலா எக்கோ கொடுக்க போறேன். எக்கோ delete whole goes here. Okay, plus semicolon. ஃபர்ஸ்ட் டைம் வரலாம், டெலிட் பண்ணிடுறேன். இப்போ கிளிக் பண்றேன். ஓகே, பட் ஆனா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அது இந்த கோட் ரன் ஆகல, ஏன்னா அது செட்டே ஆகல. இது வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா, ஐடி வந்து டெலிட் ஐடி இருந்தால் மட்டும்தான் இது ட்ரூ. ஓகே, இப்போ
நம்ம சிம்பிளா எப்படி வந்து ஒரு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு ஒரு ஒரு ஐட்டம் ஒரு அறையில உள்ள ஐட்டத்தை எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ மூலமா டெலிட் பண்றதுன்னா எப்படின்னா பிஹெச்பில அன்செட் அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் இதுல வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா எந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம டெலிட் பண்ணணும்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரே செஷன் கண்ட்ரிஸ் அதுல இந்த அரேல எந்த இண்டெக்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா, எந்த இண்டெக்ஸ் நான் அன்செட் பண்ணணும் அதை ரிமூவ் பண்றது. அப்போ வந்து அந்த ஐடி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், டெலிட் ஐடி. அது எக்ஸாக்டா இந்த இதுதான் வந்து ஐடி. ஓகே, அப்போ இங்க இப்படி போட்டுறோம். ஓகே, இப்போ போயிட்டு ஜப்பான் போயிடுச்சு, கனடா போயிடுச்சு, சிங்கப்பூர் போயிடுச்சு. ஓகே, திருப்பி ரிட்டர்ன் பண்றதுனா ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இது வந்து இப்போ செஷன்ல இருக்கிறதுனால ரீஃப்ரெஷ்னா வராது. நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரீலோட் பண்ணு பேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ அப்படியே இண்டெக்ஸ்ட் பேஜ் போது புதுசாக செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இந்த டேட்டா அப்படியே இருக்கும். பட் இந்த டெலிட் ஒர்க் ஆகும். ரீஃப்ரெஷ் பண்ண இல்லையா? ஓகே, இப்போ நமக்கு டெலிட் எப்படி தெரிஞ்சிச்சு, சிம்பிள். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் கிளவரா எழுத போறோம். எப்படி நம்ம மற்ற கூட எழுதிருக்கோமோ அதே மாதிரி. இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாடல், அதுல ஒரு கெட் கண்ட்ரி ஆட் கண்ட்ரி. இப்போ நம்ம பண்ணது டெலிட் இல்லையா, பப்ளிக் ஃபங்க்ஷன் டெலிட். ஜஸ்ட் நான் இப்போ டெலிட்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதோட வேலை என்னன்னா இது ஒரு ஐடி எடுக்கும், இதுக்கு ஐடி பாஸ் பண்றோம், அப்புறம் இங்க அன்செட் பண்றோம். அந்த ஐடி. ஓகே, இது நம்ம அங்க பண்ணது சேம் தான். பட் நம்ம இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒரு வேல்யூ இல்லாம ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்கெலட்டன். இது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை, இந்த மெத்தட வேலை என்னன்னா ஐடி ரிசீவ் பண்ணிக்கும், ரிசீவ் பண்ணிட்டு அந்த ஐடி அந்த செஷன் கண்ட்ரீஸ்ல அரேல எந்த இண்டெக்ஸ்ல அந்த ஐடி நம்பர் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிடும். இது இப்போ மாடல்ல பண்ணியாச்சு. திருப்பி இங்க கண்ட்ரோலர் நம்ம கால் பண்றோம். அப்புறம் நம்ம கண்ட்ரோலர்ல உள்ள மெத்தடை வந்து நம்ம இண்டெக்ஸ் பிஹெச்பில கால் பண்றோம். ஓகே, இது வந்து நீங்க ஏன் 2 டைம் பண்றோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ மாடல் எதுக்கு பண்றோம், திருப்பி கண்ட்ரோலர் எதுக்கு பண்றோம். பட் நீங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வந்து புரியும். ஏன்னா டேட்டாபேஸ் கால் எல்லாமே நம்ம மாடல்ல தான் பண்ணுவோம். ஓகே, இங்க நிறைய கோட் இருக்கும். இங்க ஜஸ்ட் நம்ம செஷன் யூஸ் பண்றதுனால ஜஸ்ட் ஒரே லைன்ல இருக்கு. இங்க டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்ல இருந்து எப்படி வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நிறைய நிறைய கோடு வரும். பட் இப்போ உங்களுக்கு இதையும் 2 வாட்டி யூஸ் பண்றோங்கிற அந்த ஐடியா இருந்துச்சுன்னா இப்போதைக்கு இதான் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பப்ளிக் ஃபங்க்ஷன் டெலிட் கண்ட்ரி ஐடி தான் நம்ம சேம். அதில் என்ன பண்ணமோ மாடல் என்ன பண்ணமோ அதே தான். இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி மாடல் வந்து நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த மாடலில் உள்ள கண்ட்ரி ஏபிஐ உள்ள டெலிட் அந்த மெத்தட் கால் பண்ணுறோம். இதில் தான் வந்து டெலிட் கொடுத்துருக்கேன். அப்போதான் வந்து நம்மளுக்கு இதுவும் டெலிட் கண்ட்ரியா இருந்துச்சுன்னா இங்க கொடுக்கும்போது ரெண்டுமே டெலிட் கண்ட்ரியா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால இது வந்து இந்த மெத்தடுக்குள்ள இந்த மெத்தடை கால் பண்றோம். அந்த மெத்தட் எங்க இருக்குன்னா கண்ட்ரி மாடலுக்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் போயிட்டு நம்ம இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் இந்த கோடு போடலாம். கண்ட்ரி ஆப் டெலிட் கண்ட்ரி.
நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா டெலிட் கண்ட்ரி கண்ட்ரோல் ஐடி வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப கோடு வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸா இருக்குன்னா நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஐடி ஒரு சின்ன ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டு திருப்பி அந்த வேரியபிள் வேல்யூ அனுப்புங்க. ஓகே, இப்போ நீங்க நிறைய டைம் இப்போ நீங்க இந்த கோடை பார்க்கும்போது கீழே இந்த ஆட் கண்ட்ரி கோடை பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கோமான்னு பார்க்கும்போது ஃபிளாக் நேம் ஃபைல்ஸ் ஃபிளாக் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைல்ஸ் ஃபிளாக் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு மேல அதுக்கு கூட வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபிளாக்ங்கிறத ஃபீச்சர்ல சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபிளாக்ங்கிற நீங்க ஆட் கண்ட்ரில போயிட்டு ஃபிளாக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுக்குறீங்க. அப்ப இங்க வந்துட்டு ஃபிளாக் இங்கேயும் மாத்தணும், இங்கேயும் மாத்தணும், இங்கேயும் மாத்தணும், இங்க மாத்தணும், ஒரு இடத்துல மாத்தணும் இல்லையா? இந்த வேரியபிள் ஒரு இடத்துல மாத்தினா போதும். ஓகே, ஜஸ்ட் சின்ன ஒரு ஓகே. இப்போ சேம் திங் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகணும். நம்ம ஜஸ்ட் வந்து அதே கோடு பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம், அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, நைஸ். இது கூட நீங்க சில டைம் இது கூட நீங்க எக்ஸ்ட்ரா எழுதலாம். நீங்க கிளிக் பண்ணும்போது டெலிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆர் யூ ஷியர் யூ வாண்ட் டு டெலிட், ஏன்னா இது ஆக்சிடென்ட்டா டெலிட் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஓகே, அதுக்காக நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய பேர் சில டைம் என்ன பண்ணுவோம்னா டெலிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ் போயிட்டு ஆர் யூ ஷியர் யூ வாண்ட் டு டெலிட் அப்புறம் எஸ்ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெலிட் ஆகும். ஓகே, அது கூட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டெலிட் முடிஞ்சிருச்சு. அடுத்து எடிட் பார்ப்போம். எடிட் சேம் திங். நேராக எங்கே போகணும்னா போயிட்டு ஆட் கண்ட்ரியில் கண்ட்ரி லிஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட்டுக்கு ஒரு இது செலக்டுக்கு அந்த கண்ட்ரி நேம் தெரியறதுக்காக. செகண்ட் எக்கோ பார்த்தீங்கன்னா டெலிட்டுக்காக. தேர்ட் எக்கோ இது ஏன் எக்கோ வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க, எல்லாமே ஒரே லைனில் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு, இதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் அதனால தான் நான் வந்து செப்பரேட் ஆகுறேன். ஓகே, இப்போ போயிட்டு அதே மாதிரி HTML எடிட்டிங் போயிட்டு நான் வந்து இந்த கிராஷ் எடிட்டுக்கு வந்து ஒரு ஐகான் நான் எடுத்திருக்கேன். அது எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டேக் எடுத்துட்டு போயிட்டு நான் கடைசியாக போடுறேன். இல்லைன்னா எடிட் வந்து அடுத்த லைன்ல வரும். இது ஒரு ஃபர்ஸ்ட் லூப்ல வந்து இது ரெண்டாகும், கடைசியா பிரேக் கொடுத்தா வந்து அது ஃபர்ஸ்ட் லூப்ல உள்ள எல்லாமே ஒரே லைன்ல வரும். ஓகே, இந்த கோட் எடிட்டுக்கு மட்டும் தானா சார் இந்த கோட்? ஆமா, இந்த லைன் வந்து எடிட் பண்ணலாம். நம்ம எப்படி வந்து இந்த லைன் வந்து ஜஸ்ட் டெலிட் மட்டும் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த லைன் நம்ம எடிட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு ஐகான் வந்துச்சு. இதுக்கு நம்ம பட்டன் கொடுக்கணும், anchor tag சேம் திங் href. இதுல இப்போ என்ன ப்ராப்ளம்னா நமக்கு எடிட் கொடுத்தோம்னா வந்து வேற பேஜ் போகணும் இல்லையா? இந்த பேஜ் எப்படி இருக்குன்னா சிமிலர் டு திஸ் பேஜ், இந்த பேஜ். ஓகே, ஏன்னா எடிட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா அந்த எடிட் பண்ணும்போது அந்த எடிட் பண்ற அந்த கண்ட்ரியோட நேம்ஸ் எல்லாம் இதுல ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. ஓகே, ஃபில் ஆயிருக்கு. ஓகே, நீங்க இந்த நான் உங்களுக்கு ஃபைனல் காட்டுறேன் பாருங்க. இதுல எப்படி நான் கிளிக் பண்ணும்போது சிங்கப்பூர் ஏசியா அப்படின்னு வந்துருக்கு இல்லையா? இது வரையும் சேம் ஆட் கண்ட்ரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னொரு ஃபார்ம் தனியா நான் ரெடி பண்ண போறேன், இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து எடிட் கண்ட்ரி கொடுத்து பண்ணலாம். பட் நம்ம ஏன் ஆல்ரெடி இருக்கு அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப அதுக்காக என்ன பண்றோம்னா சேம்
இந்த ஃபார்ம் சேம் தான். ஓகே, பட் இந்த ஃபார்ம்ல என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றோம் டெக்ஸ்ட்டை வந்து அந்த இன்புட் ஃபீல்ட்ல. இதுல வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால நம்ம எதுவும் ஆட் பண்ணல. இப்போ அதுதான் இங்கே பண்ண போறோம். நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடிட் கிளிக் பண்ணும்போது நான் என்ன கால் பண்ண போறேன்னா, அந்த ஆட் கண்ட்ரி இந்த பிஹெச்பி இந்த ஃபைலை கால் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபார்ம் வரும். அப்போ போயிட்டு வியூஸ், இந்த வியூஸ் ஃபோல்டர் இருக்கிறதுனால வியூஸ் ஸ்லாஷ் ஆட் கண்ட்ரி டாட் பிஹெச்பி. ஸோ எப்படி வந்து இது ஆட் கண்ட்ரி எடிட் கண்ட்ரி ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்ம் யூஸ் பண்றோம். அது எப்படி வந்து இந்த ஃபார்முக்கு சொல்றது, அந்த ஃபார்முக்கு வந்து தெரியும், இந்த ஃபார்முக்கு தெரியணும் இல்லையா, நான் இப்போ வந்து ஆட் கண்ட்ரியா இருக்கலாம், இது வந்து எடிட் கண்ட்ரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் பேஜ் தெரியணும். ஓகே, ஆட் கண்ட்ரி பேஜ் தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம், எடிட் ஐடி. இதோட வேலை என்னன்னா, இந்த ஐடி வந்து செட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் பேஜ் வந்து ஆட் கண்ட்ரி டாட் பிஹெச்பி பேஜ் வந்து எடிட்டா ட்ரீட் பண்ணு. ஓகே, இந்த ஐடி இல்லைன்னா ஆட் கண்ட்ரியா ட்ரீட் பண்ணு. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இஃப் இந்த ஐடி இருந்துச்சுன்னா, எடிட் ஐடி இருந்துச்சுன்னா இது எடிட் ஃபார்ம். ஓகே, அப்போ வந்து நம்ம எடிட் ஃபார்மா ட்ரீட் பண்ணணும். இந்த ஐடி இல்லைன்னா நம்ம ஆட் ஃபார்மா ட்ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். இண்டெக்ஸ் டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூல வந்துட்டு அது வந்து ஆங்கர் டேக் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு இடையில ஸ்பேஸ் வேணும்னா நீங்க ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பேஸ். ஓகே, இந்த ப்ளூல எல்லாமே என்ன இண்டிகேஷன்னா, இந்த ஐகானுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம ஆங்கர் டேக் கொடுத்துருக்கோம். ஆங்கர் டேக் வந்து ஆங்கர் டேக்குள்ள தான் அந்த டெக்ஸ்ட் இருக்கு, ஏ டேக்குள்ள அந்த டெக்ஸ்ட் இருக்கிறது காட்டுறோம். ஓகே, இப்போ நமக்கு இதை கிளிக் பண்ணும்போது யூஆர்எல் பாருங்க, ஆட் கண்ட்ரி பிஹெச்பி அதே ஃபைல் நம்ம போறோம். இந்த வாட்டி நம்ம எடிட் ஐடி, இதே வந்து நம்ம ஆட் கண்ட்ரி டைரக்டா போகும்போது நமக்கு எதுவுமே இல்லை. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இதே எடிட் கண்ட்ரி நீங்க எடிட் ஐடி மேல போட்டீங்கன்னா அது எடிட் கண்ட்ரி. ஓகே, நம்ம யூஆர்எல் போய் மாத்தலாம். தட்ஸ் குட், தட்ஸ் வேல்யூ. பட் இப்படி விட்டுட்டா இது வந்து ஆட் கண்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆட் கண்ட்ரில கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி எதனால வேலைன்னா, இப்போ எடிட் கண்ட்ரியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், டெக்ஸ்ட்லாம் வந்து இங்க இதுக்குள்ள இன்புட் ஃபீல்ட் இருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து போடணும் இல்லையா, அதை எப்படி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இசெட் கெட் வந்து இந்த ஐடி அவைலபிளா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஐடி அவைலபிளா இருந்துச்சுன்னா எடிட் ஃபார்மா ட்ரீட் பண்ணணும். அவைலபிள் நார்மல் ஃபார்ம். ஸோ அவைலபிள் இல்லாத பட்சத்தில் இது சேம் கோடு தான், ஒன்றும் மாற போகிறது இல்லை. நம்ம எப்போ வந்து எடிட் ஐடி எப்போ வந்து நமக்கு அவைலபிள் இருக்கும் அப்போ நம்ம இந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, if set edit ID. ஓகே, இப்போ நம்ம இந்த ஐடியை வந்து செக் பண்ணுவோம். இப்போ refresh
ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பேஜ் போகும். இந்த பேஜ் போகும்போது இது வந்து செட் ஆனிச்சுன்னா எனக்கு எக்கோ ஆகும் அந்த ஐடி நம்பர். 3 வரல. வரல. ஏன் வரலன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியல சார். அது வந்து சார் அந்த எடிட் ஐடிங்கிறது வந்து ஃபார்ம்ல இருந்தாலும் சார் இருக்கும். அது வந்து இருக்கு, எடிட் ஐடி இருக்கு. ஓகே, இது என்ன காரணம்னா இந்த போஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இது 8க்கு பதிலா. ஓகே, ரொம்ப முக்கியம். இது வந்து சிம்பிள் மிஸ்டேக். இது வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஐடி என்ன ஐடி கொடுக்குறோமோ அந்த ஐடி வந்து செக் பண்ணுது இந்த பேஜில். இந்த பேஜுக்கு வரும்போது ஓகே இந்த எடிட் ஐடி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்ன எடிட் ஐடி இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். 2 கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணனா 2, 3 கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணா 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐடி யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரிஸ் டேட்டா, கண்ட்ரீஸ்ல உள்ள அந்த செஷன், இந்த கண்ட்ரீஸ்ல உள்ள அரேல உள்ள அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்க போறோம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ மூலமா அந்த ஐட்டத்தை எடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம், இன்னொரு இப்படி பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ போயிட்டு வால்டம் கொடுக்குறேன். வால்டம் கொடுத்துட்டு செஷன் இந்த கண்ட்ரிஸ் அரேக்குள்ள எந்த இண்டெக்ஸ்ல உள்ள எலிமெண்ட் நமக்கு வேணும்னா இந்த ஐடி. ஓகே, சேம் தான். நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க டீடைல் என்ன சொல்றீங்களோ அதேதான். ஐடி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எலிமெண்ட்டை வந்து அரேல இருந்து எடுக்கிறீங்களோ அதே தான். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு பட்சத்தில் தேர்ட் ஐட்டம், தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதான் வந்து நமக்கு வரும். ஓகே, எதை கிளிக் பண்ணிருக்கோமோ அதான் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ஜப்பான்னா எனக்கு ஜப்பான் வருது. ஜப்பானுடைய அந்த அசோசியேட்டிவ் அரே. அப்புறம் என்ன பண்ண, இந்த அரே எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கீயை யூஸ் பண்ணி நான் வந்து இங்க எல்லாம் செட் பண்ணிக்கிறேன் வேல்யூஸ். அது எப்படி பண்ணது பார்ப்போம். இது ரொம்ப பெருசா இருக்கு. நான் எல்லாத்துலயும் போயிட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடி ரொம்ப கொஞ்சம். ஆனா என்ன பண்ண போறோம், போயிட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ண போறோம். ஏன்னா அந்த பேஜ் வந்து அந்த வேரியபிள் வந்து அந்த பேஜ் ஃபுல்லா அவைலபிள் இருக்கும். எதனாலனா அந்த வேல்யூலாம் இதுக்குள்ள யூஸ் பண்ண போறோம் இன்புட் ஃபீல்ட்ல. எடிட் கண்ட்ரி, எடிட் கண்ட்ரி போயிட்டு ஒரு எம்டி. ஓகே, அதுக்கப்புறம் எடிட் கண்ட்ரி இதுக்குள்ள போட்டுட்டு இது வந்து ஒரு அசோசியேட்டிவ் அரே. இதோட வேல்யூ என்னன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதோடைய நேம், அப்புறம் ஜப்பானுடைய கீ வேல்யூ எல்லாம் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்னா, செட் பண்றதுக்கு இன்புட் வேல்யூ வந்து ஆல்ரெடி நீங்க இனிஷியலான ஒரு வேல்யூ செட் பண்ணணும் அப்படிங்கும்போது வேல்யூங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ பாருங்களேன், சிம்பிளா ஒரு விஷயம் பண்றேன். ஓகே, நம்ம என்ன பண்றோமோ அது இனிஷியலா லோட் ஆகும். அந்த வேல்யூக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, டைரக்டா அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துரும். எஸ். ஸோ அப்போ என்ன கொடுக்க போறோம், இன்புட் பாக்ஸ்க்கு இதுக்கு பதிலா நீங்க PHP ஆட் பண்ண போறோம். ஓகே, PHP ஆட் பண்ண. ஏன்னா இந்த எடிட் கண்ட்ரி இருக்கு. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எடிட் கண்ட்ரி இந்த அசோசியேட் அரேல உள்ள நேம் இல்லையா. நேம் தான் வந்து அரே அந்த கண்ட்ரி நேம் இருக்கும். ஜப்பான் வந்துருச்சு. இதை வந்து நம்ம இங்க ஆட் பண்ணோம். அப்ப இங்க போயிட்டு போவோம். என்ன காரணம்னா நம்ம PHP யூஸ் பண்றோம். PHP இல்லையா, இது என்ன பண்றோம்னா HTML குள்ள PHP யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்,
கான்டினென்ட்டுக்கும் வேல்யூ மெயின்க்கு மேல கான்டினென்ட். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், ஃபிளாகுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நான் எப்படி பண்ண போறேன்னா, ஃபிளாகுக்கு வந்து நீங்க புதுசா எதுவுமே கொடுக்காத பட்சத்துல நம்ம ஃபிளாக் எதுவுமே டச் பண்ண போறது இல்லை. ஓகே, நீங்க புதுசா நீங்க ஃபைல் ஆட் பண்ணல, நீங்க வந்து ஃபிளாக் வந்து பழைய ஃபிளாக் தான் நீங்க யூஸ் பண்ணி போறீங்கன்னு அர்த்தம். வேற ஃபிளாக் வேற சேஞ்ச் பண்ணா நீங்க அதை அப்போ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது புது ஃபைலா வரும். பட் நீங்க உங்களுக்கு ஃபிளாக்ல எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, நீங்க அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதனால ஃபிளாக் வந்து எதுவும் கொடுக்க போறது இல்லை. ஓகே, இவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே ஃபோல்டர்ல இருந்து கொடுக்கறதுனால அதை சேஞ்ச் பண்ண. ஆமா, இப்போ எடிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாக் வந்து இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கதே வந்து எனக்கு இருக்கட்டும் அப்படிங்கும்போது நம்ம அதை டச் பண்ண போறது இல்லை. அது வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, எப்போ வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணோம்னா, ஓகே எனக்கு வந்து இப்போ எடிட் பண்ண போறேன், எடிட் பண்ணும்போது ஜப்பான் 1ன்னு மாற்றணும், ஏஷியா 2ன்னு மாற்றணும், அப்புறம் வந்து வேற ஒரு இமேஜ் ஃபைல் கொடுக்கும்போது நம்ம அப்லோட் பண்ணிட்டு இந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஏன்னா புது ஃபைல் இல்லையா. இப்போ என்ன நம்ம சொல்றோம், இந்த ஃபைலுக்கு பதிலாக வேற ஃபைல் மாற்று அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம புதுசா ஃபைல் ஆட் பண்ணிருக்க போது நம்ம அதை ஆட் பண்றோம் இமேஜ் ஃபோல்டர்ல. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிளாக் யூஆர்எல் அந்த டேட்டால. ஓகே, பட் இது ஃபிளாக் யூஆர்எல் கொடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அப்போ யூசர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் இருக்கட்டும், நான் வந்து ஜப்பான் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன், இல்ல கான்டினென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு கூட ஜஸ்ட் ஒரு பிரேக் போடுகிறேன். பேசி ரொம்ப கூட்டமா இருக்கு. அந்த பிரேக் கொடுத்தீங்க லைன் நம்பர் 21 டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம். ஓகே, தேங்க்யூ. ரிஃப்ரெஷ் பண்ணா இப்போ ஸ்பேஸ் இருக்கு. தட்ஸ் குட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஐடி வந்து இந்த ஐடி வந்து இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எடிட்கான விஷயங்கள் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதே மாதிரி இந்த ஐடிக்கு ஒரு வேரியபிள். ஓகே, எடிட் ஐடி. இது எதனாலனா இது கொஞ்சம் ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வேரியபிளா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. ஓகே, அதுக்காக நம்ம இங்க டெலிட் ஐடி கொடுக்குறோம். அது செட் ஆகுதுன்னா ஓகே, செட் ஆகலைன்னா எப்படி ட்ரீட் பண்ணணும்னா ஆட் கண்ட்ரியா ட்ரீட் பண்ணுங்க. லைன் நம்பர் 5 ஆட் கண்ட்ரி PHP. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இது இனிஷியலா வந்து செட் ஆகும்போது எரர் காட்டுது. பட் நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம திருப்பி வரும் அந்த எரர் இருக்கலாம். இப்போ கிளியரா ஒர்க் ஆகுது இல்லையா? இப்போ வந்து ஆட் கண்ட்ரிக்கு பதிலாக நான் வந்து சேவ் கண்ட்ரி மாற்ற போறேன். ஏன்னா வந்து இது எடிட் பண்றதுனால சேவ் கண்ட்ரி மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து பிஹேவியர் வேற மாதிரி வரணும். ஆட் கண்ட்ரி கொடுக்கும்போது எனக்கு புதுசா வந்து ஒரு ஒரு ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்றோம். எப்படி ஆட் பண்ணோம்னா அரே புஷ் இல்லையா? அரே புஷ் யூஸ் பண்ணி பண்றோம். அந்த ஐட்டம் வந்து லாஸ்டா அந்த அரேல ஆட் ஆகும். இப்போ எடிட் பண்ணும்போது நம்ம ஒரு புதுசா ஒரு அரேல ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங்
ஒரு இண்டெக்ஸ் அந்த நமக்கு இண்டெக்ஸ் நம்பருக்கு தெரியும், அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல உள்ள எக்ஸிஸ்டிங் வேல்யூவை வேற ஒரு வேல்யூவை மாத்துறோம். ஓகே, அப்போ வந்து இது கொடுக்கும்போது இது ப்ரெஸ் பண்ணும்போது ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஆகணும். ஓகே, அப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னொரு பட்டன் யூஸ் பண்றோம். ஆட் கண்ட்ரியில போயிட்டு இந்த பட்டனுக்கு என்ன வச்சுக்கலாம்னா நம்ம இது எப்போ ரன் ஆகணும்னா ஆட் எப்போ வந்து இந்த 8 ஐடி இல்லைன்னா அப்போ ரன் ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போறோம். PHP if PHP starting and ending code. இது வந்து ஒரு மூணாவது விதமான ஒரு கோட். எப்படின்னா இந்த PHPல ஒரு இஃப் கண்டிஷன் எழுதும்போது இங்க ஒரு இஃப் கண்டிஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிட்டீங்கன்னா இதுல உள்ள HTML கோட் எப்போ ரன் ஆகும்னா இந்த PHP கோட் இஃப் ட்ரூவா இருக்கும் பட்சம் தான் ரன் ஆகும். ஓகே, இங்க ஆக்சுவலா நம்ம இஃப் கண்டிஷன் எழுத போறோம், அது எப்படி எழுதுன்னு பார்ப்போம். இஃப் என்ன செக் பண்ண போறோம்னா இஃப் இஸ் செட் இந்த ஐடி இருக்கான்னு பார்க்க போறோம். ஐடி இருந்துச்சுன்னா ஓப்பனிங் கர்லி பிரேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டேக். ஓகே, இது இல்லை நம்ம என்ன பண்ணோம், எக்கோ அப்புறம் செமிகோலன் நிறைய HTML அப்போ வந்து ஸ்ட்ரிங் PHP எழுதணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இங்க HTML எழுதலாம். அதுக்கு கீழே நம்ம எண்டிங் பேரண்டிசிஸ் கொடுத்துக்கலாம், எண்டிங் கர்லி பிரேஸ். இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, உள்ள இருக்கிற வேல்யூ வந்து PHP-யா இருக்கு இந்த இடத்துல, இங்க உள்ள வர வேல்யூ வந்து HTML-ஆ இருக்கு. இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள நம்ம செக் பண்ணிட்டோம். எல்ஸ் பண்ணோம் இல்லையா, எல்ஸ் போட்டு அது ஒரு ஓப்பனிங் க்ளோசிங் போட்டு அதுக்குள்ள இன்னொரு PHP. ஓகே, இந்த இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஓப்பனிங் கர்லி பிரேஸ், அந்த இஃப் கண்டிஷனுடைய கோடிங்க முடியுது. அதுக்கப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதோட இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ஸ்டேட்மெண்ட் முடியுது. இதுக்குள்ள நமக்கு எல்ஸ் கோட் வரணும். இதுக்குள்ள இந்த ஐடி வந்து செட் ஆயிருக்கும் போது என்ன கோட் வரணுமோ அது வரணும். இந்த கோட் எங்க போகணும்னா எல்ஸ் ஐடி இல்லாத பட்சத்துல வரணும். ஏன்னா இது வந்து ஆட் கண்ட்ரி இல்லையா. ஐடி இருக்கிற பட்சத்துல என்ன வரணும்னா எடிட். ஐடி இருந்துச்சுன்னா பாராமீட்டர்ல இந்த பட்டன் ஷோ ஆகும், ஐடி இல்லைன்னா இந்த பட்டன் ஷோ ஆகும். அதை பார்ப்போம். இப்போ சேவ் கண்ட்ரி ஸ்டோர் ஆகுது இல்லை, ஏன்னா நமக்கு ஐடி இருக்கு, ஐடி வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஐடி எடுத்துட்டோம்னா ஆட் கண்ட்ரி ஸ்டோர் ஆகும். இப்போ திருப்பி ஐடி போட்டோம்னா சேவ் கண்ட்ரி. உங்களுக்கு புரியுதா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எடிட் ஐடி இல்லாத பட்சத்துல நமக்கு இங்க ஒரு எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா நீங்க இங்க போட்டிருக்க கோடு வந்து இந்த கோட்ல வந்து இந்த நேம்ங்கிற வேல்யூவே இல்லை. இனிஷியலா வந்து இப்போ இனிஷியல் நீங்க ஆட் கண்ட்ரி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த எடிட் கண்ட்ரி வந்து எம்டி அறையா இருக்கும். ஓகே, இனிஷியலா அப்போ வந்து இங்க கொடுக்கும்போது நேம்ங்கிற ஆட்ரிபியூட் நேம்ங்கிற அந்த வேல்யூ கீயே இல்லை அந்த அரேல, ஏன்னா வந்து எம்டி அரே, அதனால வந்து எரர் காட்டுது. இதை ஃபிக்ஸ் பண்ணலாம், நிறைய வழியில ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சிம்பிளா என்ன பண்ண போறேன்னா இந்த இனிஷியலா எம்டி அரே இல்லாம நேம் வேல்யூ வந்து ஒரு எம்டி, அதே மாதிரி கான்டினென்ட் இது வந்து ஒரு அசோசியேட் வர இல்லையா, அதனால அதுக்கு ஒரு எம்டி. அதுக்கப்புறம் ஃபிளாக் அதுக்கும் எம்டி வேல்யூ. இப்போ என்ன நடக்கும்னா இப்போ இந்த கோடு இல்லாத பட்சத்துல இந்த இனிஷியல் ஆட் கண்ட்ரில வந்து இந்த கோடு ரன் ஆகுது இல்லையா, ரன் ஆகாது. ஏன்னா இது வந்து எடிட் ஐடி கிடையாது. அப்போ வந்து எதுவுமே செட்டா இருக்காது. இந்த எடிட் கண்ட்ரி வந்து ஜஸ்ட் இதுதான் இனிஷியல் வேல்யூ இருக்கும். இப்போ இங்க வரும்போது இந்த நேம் அதோட வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங், ஸோ அதனால இதுல வந்து எம்டி ஸ்ட்ரிங் இருக்கும்.
ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எதுவுமே இல்லை, மீனிங் தட் எம்டி ஸ்ட்ரிங். இல்லை எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு இப்போதைக்கு. ஓகே, ஐடி இருக்கும்போது ஐடி. ஓகே, ஸோ இது இப்போ முடிஞ்சிருச்சு. இது நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த டைட்டிலே மாற்றலாம். ஓகே, இதே மாதிரி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் மாற்றலாம். அதை நீங்கள் பண்ணுங்கள். இதே மாதிரி இஃப் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா எடிட் இருந்துச்சுன்னா எடிட் கண்ட்ரி, இல்லைன்னா ஆட் கண்ட்ரி. ஓகே, நான் இப்போதைக்கு அப்படியே ஆட் கண்ட்ரி வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே, எப்போ சேவ் பண்ணணும்னா இந்த ஃபைல் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது, ஃபார்மை போஸ்ட் பண்ணும்போது, எடிட் ஆட் கண்ட்ரி. நீங்கள் ஃபார்ம் எங்கே போஸ்ட் பண்ணணும் நீங்கள் சொல்லணும் இல்லையா? எங்கே போஸ்ட் பண்ண போகிறோம்? index.phpல. நீங்கள் இப்போ கிளிக் பண்ணும்போது, சேவ் கண்ட்ரி கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் போஸ்ட் என்னவா இருக்கும்? என்ன செக் பண்ண போகிறோம்? எடிட் ஆட் கண்ட்ரி செக் பண்ண போகிறோம். ஓகே, சாரி, எடிட் ஆட் கண்ட்ரி இல்லை, ஆக்சுவலாக சப்மிட் எடிட் கண்ட்ரி. ஓகே, இப்போ திருப்பி நம்ம இங்கே போனால் index.phpல போயிட்டு அதுக்கு ஒரு if else ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்கே போயிட்டு else if என்ன செக் பண்ண போறோம்னா is set post submit edit country. Submit edit country. That's good. Okay, இப்போ ஏதாவது நம்ம ஃபில் பண்ணி பார்த்துட்டு மேக் ஷூர் இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். echo edit code goes here. refresh. இப்போ எனக்கு என்ன நடக்கணும்னா சேவ் கண்ட்ரியை கிளிக் பண்ணும்போது index.php போகும். ஏன்னா அந்த ஃபார்ம் சப்மிட் வந்து index.php தான் போகும் இல்லையா? அந்த index.php போகும்போது இந்த கோடு வந்து இது மட்டும் தான் செட் ஆயிருக்கும். ஏன்னா இது செட் ஆயிருக்காது இல்லையா? ஏன்னா அது அந்த 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 இன்புட் HTML இல்லை, கோடே இல்லை. அப்போ நமக்கு எடிட் கோட் கோஸ் ஹியர்ங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ரெடி, எடிட் கோட் கோஸ் ஹியர். தட்ஸ் குட். ஓகே, அது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லிஸ்ட் ஷோ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த புதுசான எடிட் பண்ண வேல்யூவை அதை ஆட் பண்ணி அதில் வந்துருக்கோம். இப்போ சிங்கப்பூர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கனடா 1 கொடுத்துருந்தோம்னா சேவ் கொடுக்கும்போது கனடா 1 வரணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளா இதுல என்னன்னா இப்போ நமக்கு இந்த போஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு இங்க ஐடி பாஸ் பண்ணலாம். பட் இது வந்து எனக்கு இந்த கனடாங்கிறது வந்து எப்படி தெரியும், எந்த இதுவும் தெரியாது எனக்கு இல்லையா? எந்த இண்டெக்ஸ் எனக்கு தெரியாது, ஏன்னா போஸ்ட் மூலம் கொடுக்கறதுனால. ஓகே, இந்த ஃபார்ம்ல நம்ம கொடுக்கும்போது கிளிக் பண்ணும்போது இந்த கனடா 1ங்கிற இந்த கண்ட்ரி ஐட்டம் எந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்குங்கிறத நம்ம காட்டணும். அப்போதான் அதுக்கு சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல உள்ள அந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட்டை. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் கண்ட்ரில இன்னொரு இன்புட் ஃபீல்ட் ஆட் பண்ண போறோம். இது வந்து ஒரு காமன். ஓகேங்களா? இப்போ போஸ்ட்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு போகும்போது நம்ம யூஆர்எல்ல ஐடியில பாஸ் பண்ண முடியாது ஐடியை. ஓகே, நமக்கு ஐடி தேவை. ஐடி இருந்தால் தான் நம்ம அதை வந்து இந்த கோடுக்குள்ள இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம புது கான்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர்ல உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் நேமை நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து ஐடி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே எனக்கு போஸ்ட் வேல்யூ வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கனடா 1 கொடுக்கும்போது
எனக்கு கனடா 1 இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளாக நான் என்ன பண்ணணும்னா செஷன் கண்ட்ரீஸ் இப்போ போய் நேம் கொடுத்துருவேன். நேம் ஈக்குவல்ஸ் போஸ்ட் நேம் இல்லையா? இப்போ எனக்கு இந்த இண்டெக்ஸ் தெரியணும். எந்த இண்டெக்ஸ்னு தெரிஞ்சாதான் அந்த இண்டெக்ஸ்ல போய் செட் பண்ணலாம் டைரக்டா புது வேல்யூ. பட் இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு எங்க இருக்குன்னா நமக்கு இந்த ஐடியில இருக்கு. இந்த ஐடியை வந்து இந்த ஐடி நம்பர் இங்க இருந்து எடுத்துட்டு நம்ம இந்த ஃபார்ம்ல ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க போஸ்ட் வேரியபிள் அது கிடைச்சிடும். போஸ்ட் பண்ணும்போது அந்த நம்ம நேம் கொடுக்கும்போது அது கிடைச்சிடும். அது எப்படி பண்றதுன்னா ஆட் கண்ட்ரி இங்க போயிட்டு நான் புதுசா ஒரு இன்புட் ஃபீல்ட், இது வந்து சிம்பிளா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எடிட் கண்ட்ரி இங்க செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த செக் இல்லாத பட்சத்துல நமக்கு அந்த அந்த இன்புட் ஃபீல்ட்ல தேவையில்லை இல்லையா? நியூ ஆட் கண்ட்ரி. ஓகே ஓகே. இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இன்புட் டைப் இண்டெக்ஸ் நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் ஜஸ்ட் இண்டெக்ஸ் போதும். இதோட வேல்யூ என்னன்னா நீங்க போஸ்ட் பண்ணும்போது இந்த இன்புட் வந்து இண்டெக்ஸ்ங்கிற வேல்யூ வச்சிருக்கும். ஓகே டெக்ஸ்ட் இதோட வேல்யூ என்ன பண்ணணும்னா வேல்யூ செட் பண்ணணும் இல்லையா? அந்த வேல்யூ வந்து அதான் நம்ம வந்து ரிசீவ் பண்ண போறோம். கீ வந்து நம்ம இண்டெக்ஸ்ங்கிற கீ யூஸ் ஆக்சஸ் பண்ணி அந்த வேல்யூ எடுக்க போறோம். எக்கோ எடிட் ஐடி. ஓகே இப்போ நீங்க என்ன ப்ராப்ளம்னா எனக்கு இது வந்து ஷோ ஆக வேணாம், இது வந்து ஏன் இது வந்து இந்த ஃபார்ம்ல ஒண்ணுங்கிறது என்ன இது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் யூசர் பார்க்கும்போது இது என்ன ஒண்ணுங்கிறது என்ன பண்ணுவோம், அதை சேஞ்ச் பண்ணா முடிஞ்சிருச்சு. அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது மாறிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது யூசருக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்ப நம்ம ஹிடன் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா ஹிடன் கொடுத்துட்டோம்னா அது பெரிய இருக்காது. பட் ஆனா வந்து ஃபார்ம்ல அது இருக்கும். நீங்க அந்த ஃபார்மை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா? இதை நம்ம போஸ்ட் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் போஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா? இண்டெக்ஸ் நம்பர் தான் வந்து நம்ம சூஸ் பண்றோம். இந்த கண்ட்ரிங்கிற அறையில இந்த இண்டெக்ஸ்ல உள்ள நேம்ங்கிற அந்த கீழ புதுசா நம்ம போஸ்ட் பண்ண வேல்யூ செட் பண்ணுவோம் அப்படி சொல்றோம். ஓகே இது எப்படி ஒரு கால் மட்டும் பார்ப்போம். இப்போ கனடா 1 2 3 கொடுக்குறேன். ஏன்னா நேம் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இப்போதைக்கு. சேவ் பண்ணா எனக்கு index.phpல இந்த லிஸ்ட்ல எனக்கு கனடா 1 2 3 வரணும். நைஸ். இப்படிதான் சார் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த எடிட் பண்ணீங்களா சார்? அப்போ வந்து கனடா 1ன்னு சொல்றப்ப வந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? அதுல இதுல கொடுத்தா அதெல்லாம் வந்துச்சு. போயிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன் புது வேல்யூ நல்லா அது வந்துருக்கு. ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் சேம் திங் நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்டினென்ட் பண்ண போறோம். index.phpல போயிட்டு இதே தான் இந்த கட் பண்ணி கால் பண்ணி பேஸ்ட் நேம் போல கான்டினென்ட். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டு தான் செட் பண்ண போறோம். நம்ம வந்து அந்த ஃபிளாக் எப்போ சூஸ் பண்ண போறோம்னா எப்போ வந்து ஃபிளாக் அவைலபிளா இருக்கும், புதுசா ஒரு ஃபிளாக் அப்லோட் பண்ணிருக்காங்களோ அப்பதான் நம்ம வந்து அதை ஆட் பண்ண போறோம். இல்லைன்னா அதை விட்டுறோம், இக்னோர் பண்ணிடுறோம். ஓகே அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளாக் செக் பண்ணணும். ஃபிளாக் நேம் வந்து வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு அதை எப்படி செக் பண்ணலாம்னா இந்த இஃப் செட் ஃபிளாக் அந்த நேம் செக் பண்ணும்போது நீங்க இந்த ஃபிளாக் எப்போது ட்ரூவா இருக்குன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ நீங்க இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ட்ரூவா இருக்கும். இப்போ எதுவுமே இல்லாத பட்சத்தில் இது ஃபால்ஸா இருக்கும். ஓகே அதான் வந்து நமக்கு உங்களுக்கு வந்து இது காட்டுது. பட் நான் இப்போ எல்சி போட தேவையில்லை, ஏன்னா எல்சி வந்து இருந்தால் எனக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணும்போது
நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி இருக்கிற கோடு மாதிரி எழுத போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் இமேஜ் ஃபோல்டர் ஃபைல் பார்த்து ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைல் டைரக்ட்லி இப்போ ஃபைல் பார்த்து போட்டுட்டு இன்னொரு செக் மூவ். ஓகே, இது ஆல்ரெடி சேம் கோடு தான் மேலே இருக்கிற கோடு அதுதான். இப்போ இது வந்து நான் செக் பண்ணி பார்த்துறேன். சைனா ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், புதுசாக ஒரு ஃப்ளாக் ஆட் பண்ண ஒரு கண்ட்ரி ஆட் பண்ணுறேன். சைனா, ஈஸ்ட் ஏஷியா, போயிட்டு அப்லோட். நான் ஒரு தப்பான ஒரு ஃப்ளாக் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகே, இதை நம்ம எடிட் பண்ணலாம். அதுக்காக ஆட் கண்ட்ரி, தட்ஸ் குட். இப்போ சைனா கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடுச்சு. இப்போ ஜப்பான் டெலிட் பண்ணிடுறேன், ஜஸ்ட் டெலிட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஓகே, நைஸ். இப்போ சைனாவில் போயிட்டு எனக்கு ஃப்ளாக் வந்து வேறு ஃப்ளாக் இல்லையா, அதை நான் மாற்றணும். போயிட்டு சைனா போயிட்டு நான் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஏஷியா மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ளாகு சைனா ஃப்ளாக். ஓகே, சைனா ஃப்ளாக் எங்கே இருக்கு? ஓகே, இந்த சைனா ஃப்ளாக் ஓப்பன் சி. நைஸ். அதே மாதிரி ஏஷியா நான் வந்து இந்த கண்ட்ரி லிஸ்ட்டை வந்து இந்த கண்ட்ரி ஐட்டத்தை வந்து எடிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டெலிட் ஒர்க் ஆகுது, ஆட் ஒர்க் ஆகுது. ஓகே, தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இதில் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா கேளுங்க. சார், அந்த ஐகான் கிரியேட் ஆகுறது வந்து அந்த HTML என்டிட்டி கொடுத்ததுனால தான் அந்த ஐகான் வரும். எஸ்.